எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபாக கொண்டாடுங்க. பிள்ளைகிட்ட பட்டாசு கொடுத்துட்டு பெரியவங்க பக்கத்தில் நில்லுங்க. சரி, எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. நீங்கள் என்னங்க பண்ணியிருக்கிறீங்க தீபாவளிக்கு? நாங்கள் இன்றைக்கி தீபாவளி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்கிறேங்க. நீங்களும் எல்லாம் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லோரும் தீபாவளி ஹாப்பியாக கொண்டாடணும். நெய் மீன் குழம்பு, நெய் மீன் கிரேவியாட்ட குழம்பு, இட்லி காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி காலையில் இட்லி வச்சுட்டேன், எல்லாம் பண்ணிவிட்டு இட்லி வச்சுட்டேன். மத்தியானம் மட்டும் சாதம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வந்து நெய் மீன் குழம்பு, இட்லி, அடுத்து இறால் மசாலா பண்ணியாச்சு நம்ம. அடுத்து பச்சரிசி முறுக்குங்க. பச்சரிசி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இது பச்சரிசி முறுக்கு. இது வந்து பச்சரிசி முறுக்கு முந்தா நாள் செஞ்சது. இது வந்து வடை, மெதுவடை, உளுந்த வடைங்க. இது கடலைப்பருப்பு வடை. இந்த ரெண்டு செஞ்சேன். இது வந்து ரவை கச்சாயம் சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த பலகாரம் நான் செஞ்சேன் மக்களே. தீபாவளிக்கு முன்னோர்கள் சொல்லுவாங்க, தீபாவளிக்கு எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படிம்பாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், நைட்டேமும் நேற்றுக்கு சாயங்காலமேமும் கச்சாயமும் 2 நாளைக்கு முன்னாடி பச்சரிசியில் முறுக்கும் செஞ்சுட்டேன். அப்புறம் சரி, அவங்க சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது வந்து எதுவாக இருந்தாலும் காரணமாக தான் இருக்கும். அவங்க காரணமாக தான் செஞ்சுருப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், சரி இன்றைக்கி காலையிலைக்கு நாளைக்கு எண்ணெய் சட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நம்ம உளுந்த வடையும் கடலைப்பருப்பு வடையும் காலையில் சுட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுடாமல் வச்சுருந்தேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சி மீன் குழம்பு வச்சு, இட்லி வச்சு, இறால் மசாலா வச்சுருக்கிறேன் மக்களே. நம்ம இன்றைக்கி தீபாவளிக்கு இதான் எனக்கு புது ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குதா, எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பாருங்கள், இது வந்து நான் வேளாங்கண்ணி போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ அங்கே எடுத்த சாரீ இது. அதுக்கு ப்ளவுஸ் வந்து தச்ச ப்ளவுஸ் தான். தச்சையில் போனோம், நாங்கள் டவுன் ஹாலுக்கு போனோம். அப்போ சரி தச்சதே எடுத்துடலாமே, இப்போ தான் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அப்போ இது சும்மா ப்ளவுஸு ஒன்று எடுக்கணும். அவங்க சொன்னாங்க, அந்த பிள்ளைகள் எல்லா சாரிக்கும் மேட்சாக போட்டுக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லி சும்மா தச்சையில் எடுத்துகிட்டு வந்தது. இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸும் சூப்பராக செட் ஆச்சு. பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. விலையும் கம்மி தான். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், எடுங்க மக்களே. இதுதான் நமக்கு இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேஷன். எல்லோரும் கொண்டாடுங்க, எல்லோரும் செய்யுங்க, சாப்பிடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய். தீபாவளி செலிப்ரேஷன் மக்களே, எங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் எங்கள் பாப்பா செஞ்சது, அவளே கையில் செஞ்சுருக்கிறா மக்களே. எங்கள் பாப்பா தீபாவளிக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறா. சூப்பராக பண்ணுவாள். கிறிஸ்மஸ்க்கு தீபாவளிக்கு நல்லா பண்ணுவாள் மக்களே. எப்படி இருக்குது மக்களே, கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.